அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க நட்சத்திரத்துக்கான சித்தரும் அவரோட ஜீவசமாதியை பார்க்க போறோம். உங்களால அந்த ஜீவசமாதிக்கு சென்று வழிபட முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த சித்தரோட அருள் முழுமையா கிடைக்கும். ஜீவசமாதிக்கு போக முடியாதவங்க உங்களோட மனசுல உங்களுக்கான சித்தரோட ஜீவசமாதியை மனசுல நினைச்சிட்டு மெடிடேஷனை நீங்க உட்கார்ந்துட்டு அவங்கள நீங்க உங்க மனசார வழிபட்டாலும் அதே பலன் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கான சித்தர் காலங்கிநாதர். இவர் சமாதி அடைஞ்ச இடம் பாத்தீங்கன்னா கஞ்சமலை, திருக்கடையூர். இந்த இடத்துல நீங்க இவர் பாத்தீங்கன்னா சென்று இவரோட ஜீவசமாதியில நீங்க வழிபடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா பரணி. பரணி நட்சத்திரத்துக்கான சித்தர் பாத்தீங்கன்னா போகர். இவரோட சமாதி உள்ள இடம் பாத்தீங்கன்னா பழனி முருகன். அடுத்தது கிருத்திகை. கிருத்திகைக்கான சித்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா ரோமர்ஷி சித்தர். இவருக்கு பாத்தீங்கன்னா ஜீவசமாதியே கிடையாது. இவரோட உடம்பும் அழியவே இல்லை. அதனால நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சிவனை நோக்கி வழிபட்டாவே போதும். ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்களோட சித்தர் பாத்தீங்கன்னா மச்சமுனி. இவரோட ஜீவசமாதி பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்துல இருக்கு. மிருகஷீரிடம் நட்சத்திரத்துக்கான சித்தர் பாம்பாட்டி சித்தர். இவரோட ஜீவசமாதி சங்கரன் கோயில்ல உள்ளது. அடுத்தது பாத்தீங்கன்னா திருவாதிரை. திருவாதிரை நட்சத்திரத்துக்கான சித்தர் இடைக்காடர். இவருடைய ஜீவசமாதி திருவண்ணாமலையில இருக்கு. அதற்கடுத்தது புனர்பூசம். இவங்களுக்கான சித்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா தன்வந்திரி. இவருடைய ஜீவசமாதி வைத்தீஸ்வரன் கோயில்ல இருக்கு. பூசம் நட்சத்திரத்துக்கான சித்தர் பாத்தீங்கன்னா கமலமுனி சித்தர் ஆவார். இவருடைய ஜீவசமாதி அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா திருவாரூர். ஆயில்யம் நட்சத்திரத்துக்கான சித்தர் பாத்தீங்கன்னா அகத்தியர். இவருடைய ஜீவசமாதி உள்ள இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா கேரளால திருவனந்தபுரம். மகம். இவங்களுக்கான சித்தர் பாத்தீங்கன்னா சிவபாக்கியர். இவருடைய ஜீவசமாதி கும்பகோணத்துல இருக்கு. பூரம். பூரம் பாத்தீங்கன்னா ஒரு பெண் சித்தர். இவங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஆண்டாள். இவங்க பாத்தீங்கன்னா பூமாதேவியோட அம்சமா இருக்கனால இவங்களை பாத்தீங்கன்னா ஸ்ரீவல்லிபுதூர்ல இவங்களை நீங்க வணங்கலாம். உத்திரம். இவங்களுடைய சித்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா ககபுச்சண்டர். இவருடைய ஜீவசமாதி பாத்தீங்கன்னா திருச்சியில இருக்கிற உறையூர்ல இருக்கு. அடுத்த நட்சத்திரம் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா அஸ்தம். இவங்களுடைய சித்தர் கரூரார். இவருடைய ஜீவசமாதி கரூர்ல இருக்கிறது. அடுத்தது நம்ம பார்க்க போறது சித்திரை. இவங்களுடைய சித்தர் புன்னாகேசர். இவருடைய ஜீவசமாதி அமைஞ்ச இடம்னு கேட்டீங்கன்னா நன்னாசேர். அடுத்தது பாத்தீங்கன்னா சுவாதி. இவங்களுடைய சித்தர் புலிப்பாணி சித்தர் ஆவார். இவருடைய ஜீவசமாதி பழனி அருகில் உள்ள வைகாவூர் என்ற இடத்துல இருக்குது. நீங்க அங்க சென்று இவரை வழிபடலாம். அடுத்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா விசாகம். இவங்களுடைய சித்தர் பாத்தீங்கன்னா நந்தீசர் மற்றும் குதுமை சித்தர். நந்தீசர் பாத்தீங்கன்னா காசில இருக்காங்க. காசில பாத்தீங்கன்னா பனாரஸ் அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா நந்தீசருக்கான ஜீவசமாதி இருக்கு. குதுமை சித்தரோட ஜீவசமாதி பாத்தீங்கன்னா மாயாவரத்துல இருக்கு. அனுஷம் நட்சத்திரத்தோட சித்தர் பாத்தீங்கன்னா வால்மீகி. இவருடைய ஜீவசமாதி பாத்தீங்கன்னா எட்டுக்குடி. கேட்டயம் நட்சத்திரத்தோட சித்தர் பாத்தீங்கன்னா வியாசர். இவரோட உடல் பாத்தீங்கன்னா அழிவற்றது. அதனால நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா சிவனை நோக்கி வழிபடுங்க. அதுவும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா வியாசர் வழிபட்டதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். மூல நட்சத்திரத்துக்கான சித்தர் பாத்தீங்கன்னா பதஞ்சலி. இவருடைய ஜீவசமாதி பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல இருக்கு. பூராடம் நட்சத்திரத்துக்கான சித்தர் பாத்தீங்கன்னா ராமதேவர், அதாவது யாக்கோப்புன் சித்தர் அவருதான். இவருடைய ஜீவசமாதி அமைஞ்ச இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா அழகர் மலை. உத்திராடம் நட்சத்திரம். இவங்களுக்கான சித்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா கொங்கணர். இவருடைய ஜீவசமாதி அமைஞ்ச இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா திருப்பதி. திருவோணம். திருவோண நட்சத்திரக்காரங்களுடைய சித்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா தட்சணாமூர்த்தி. இவரு ஜீவசமாதி அடைஞ்ச இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா பாண்டிச்சேரியில உள்ள பள்ளி தென்னலுங்கிற இடத்துல இருக்கு. திருவோணம் நட்சத்திரக்காரங்க அங்க சென்று அவங்கள வழிபடலாம். அடுத்தது அவிட்டம் நட்சத்திரம். இவங்களுக்கான சித்தர் திருமூலர். இவருடைய ஜீவசமாதி அமைஞ்சுள்ள இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா சிதம்பரம். சதயம் நட்சத்திரத்துக்கு உள்ளவங்களுடைய சித்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா கௌபாலர். இவரோட சமாதி பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு குறிப்பு எது பாத்தீங்கன்னா சரியா கிடைக்கல. அதனால சதய நட்சத்திரக்காரங்களும் சிவனை நோக்கி நீங்க டைரக்டா வழிபாடு பண்ணலாம். புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க பாத்தீங்கன்னா ஜோதி முனி ஆகும். இவர் பாத்தீங்கன்னா இவருக்கான ஜீவசமாதியும் இன்னும் கிடைக்கல. அதனால பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் நீங்க சிவனை நோக்கி வழிபடலாம். உத்திராடாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா
டமாதார் சித்தர் ஆவர். இவர் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டாவே வந்து பாத்தீங்கன்னா காற்றோட காற்றா கலந்துட்டாரு. அதனால நீங்க இவரையும் வந்து பாத்தீங்கன்னா சிவன் மூலியமாவே வழிபடலாம். ரேவதி நட்சத்திரக்காரங்களுடைய சித்தர் வந்து பாத்தீங்கன்னா சுந்தரனார். இவருடைய ஜீவசமாதி அமைஞ்சுள்ள இடம் வந்து பாத்தீங்கன்னா மதுரை. உங்க சித்தருக்கான ஜீவசமாதி உங்களால டைரக்டா போக முடிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துக்கு நீங்க நேரடியா போய் வழிபட்டு வாங்க. வழிபடும் போது உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத வந்து மனசுல நினைச்சிட்டு நீங்க வழிபடுங்க. வழிபடும் போது உங்களுக்கான பதில்கள் வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் மூலியமா அங்கேயே உங்களுக்கு கிடைக்கும். உங்களால அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போக முடியல அப்படின்னா மானசீகமா நீங்க வழிபட்டாலே போதும். உங்களுடைய சித்தர்களுக்கான ஜீவசமாதி உங்களுக்கு தெரியல, இல்லாத பட்சத்துல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா சிவனை வழிபட்டாவே போதும். மிக்க நன்றி.